கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமொழிகள் 15:24. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். The path of life leads upward for the wise to keep him from going down to the grave. விவேகம் உள்ளவன் செல்லும் பாதை பாதாளத்திற்கு செல்லும் பாதை அல்ல, அது வாழ்விற்கு செல்லும் பாதை ஆகும். ஆமென். இன்றைய தியான வசனம் விவேகமுள்ள மனிதன் எப்போதும் மேல் நோக்கிய வாழ்வை தேர்ந்தெடுக்கிறான் என்பதை காட்டுகிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இன்றைய தியான வசனம் 3 முக்கியமான ஆவிக்குரிய உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. 1, விவேகிக்கு ஜீவ வழி, ஞானியின் வாழ்க்கை திசை. விவேகி என்பவன் தேவனை அறிந்தவர், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்பவர், வாழ்க்கையில் தீர்மானங்களை தேவனுடைய சித்தத்தின்படி எடுப்பவர். இப்படிப்பட்ட மனிதனுக்கு வாழ்க்கை ஒரு சாதாரண பாதை அல்ல, அது ஒரு ஜீவ வழி, நித்திய ஜீவியத்திற்கு கொண்டு செல்லும் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the way, the truth and the life என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 14:6 வாசிக்கிறோம். ஜீவ வழி என்றால் கிறிஸ்துவே. 2வது, உன்னதத்தை நோக்கும் வழி, மேல் நோக்கிய வாழ்க்கை. இது மிகவும் ஆழமான கருத்துள்ள வார்த்தை. உன்னதம், பரலோகம், தேவனுடைய சந்நிதி. நோக்கும் வழி, மனதின் திசை, வாழ்க்கையின் இலக்கு. உண்மையான விசுவாசி கீழ்நிலைகளில், அதாவது உலக ஆசைகள், பாவம் போன்றவைகளில் சிக்கிக்கொள்ள மாட்டான். எப்பொழுதும் மேல் நோக்கி, அதாவது தேவன், பரிசுத்தம், நித்தியம் ஆகியவற்றையே சிந்திப்பான். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று பவுலடிகளார் கூறுவதை பிலிப்பு 3:14 வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்வதை கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இதன் பொருள், விசுவாசியின் மனமும் இலக்கும் வாழ்வும் மேல் நோக்கி இருக்க வேண்டும். 3வது, பாதாளத்தை விட்டு விலகுதல், அதாவது அழிவில் இருந்து தப்புதல். பாதாளம் என்பதன் அடையாளம் பாவத்தின் முடிவு, தேவனிடமிருந்து பிரிவு, ஆன்மீக இருள். விவேகி என்ன செய்கிறான்? பாவத்தை அறிந்து விட்டு விடுகிறான், தீய வழிகளில் இருந்து திரும்புகிறான், தேவனுடைய வழியை தேர்ந்தெடுக்கிறான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகள் 14:12 வாசிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை அறியாமல் நமக்கு தோன்றுகிற வழியில் நம் இஷ்டம் போல் நடப்போமே ஆனால் அது நம்மை அழிவின் பாதைக்கே இட்டு செல்லும். அதனால்தான் பவுலடிகளார், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று மிக தெளிவாக கூறுவதை ரோமர் 8:6 வாசிக்கிறோம். ஆகவே மேல் நோக்கி செல்லும் வாழ்க்கை கீழ்நோக்கிய அழிவிலிருந்து பாதுகாப்பு
இதை விசுவாசிக்கிறீங்களா? இன்றைய தியான வசனம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்பிக்கிறது. வாழ்க்கை எப்போதும் 2 திசைகள் கொண்டது. ஒன்று மேலே, ஜீவன், தேவன், நித்தியம். இன்னொன்று கீழே, பாவம், உலகம், அழிவு. நடுநிலை இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது 2இல் ஒன்றுதான். மேலேயா கீழேயா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். சுருக்கமாக சொல்வதானால், ஜீவ வழி தேவனின் திட்டம். மேல் நோக்கும் மனம் விசுவாசியின் அடையாளம். கீழ் நோக்கும் பாதை பாவத்தின் ஆபத்து. விவேகமான தேர்வு தினசரி முடிவு. நித்திய இலக்கு பரலோக நம்பிக்கை. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் ஆனவர். இந்த ரொம்ப அழகாக உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்றே தீர்மானம் எடுங்கள். அதற்கு முன் என் சிந்தனைகள் மேல் நோக்கி இருக்கிறதா அல்லது உலக விஷயங்களில் சிக்கியிருக்கிறதா என்று உங்களை நீங்களே கேட்டு பரிசோதித்து அறியுங்கள். நான் எடுக்கும் முடிவுகள் என்னை தேவனிடம் நெருக்கமாக கொண்டு செல்கிறதா என்பதையும் கவனியுங்கள். சிறிய பாவங்களையும் அலட்சியம் செய்யாமல் விலகி விடுங்கள். ஜெபம், வேதாகம வாசிப்பு, பரிசுத்த வாழ்க்கை என்று தேவனிடம் நெருங்கி சேருங்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. Today's verse teaches that the path of life for the wise leads upward toward God, helping them avoid the path of destruction. A wise person continually seeks heavenly things, makes godly decisions, and turns away from sin. Life is a choice between 2 directions. Upward, that is life and eternity with God, or downward, that is sin and destruction. The wise choose the higher path. I hope you will choose the higher path. Is it not? Think and do it. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக தந்தையே, நாங்கள் ஜீவ வழியில் நடக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுகிறோம். எங்கள் மனம் எப்பொழுதும் உம்மை நோக்கி உயர்ந்து இருக்கட்டும். பாவத்தின் பாதையை அறிந்து விட்டு விலக கிருபை தாரும். விவேகமுள்ள இருதயத்தையும் உம்மை தேடும் ஆவியையும் தாரும். நாங்கள் நடக்கும் வழி உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் வழியாக இருக்கட்டும். நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் என்பதை பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்கள் வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.